போன்ல கிருஷ்ணா மாஸ்டர் தான் பேசினாரு. நீங்க என்ன இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகேஷ். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுதா இல்லையா? ஸ்னேகா, நமக்கு இனிமேல் தானே கல்யாணம். நமக்கு இல்ல மகேஷ், உங்களுக்கு. பயந்துட்டீங்கல்ல? நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் அப்படியே நடுங்கி போய் முகத்துல இருந்து ரத்தம் இறங்கி இப்ப அசடு வழியறது. ஸ்னேகா, நீ என்ன சொல்ல வர? நான் ஒண்ணு சொல்லல மகேஷ். அந்த கிருஷ்ண மாஸ்டர்ல இப்ப போன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, அம்மா ஸ்னேகா நீ ஏமாந்துட்ட, அந்த மகேஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, இப்பதான் கேசட் ஷாப்ல அவர் பொண்டாட்டியோட பார்த்தேன்னு சொல்றாரு. அவன் வயிற்றுச்சல்ல சொல்றான், உன்னையும் மகேஷும் பிரிக்கிறதுக்காக சொல்றான். ஐயோ பாட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? மாஸ்டர் என்னையும் மகேஷையும் பிரிக்க திட்டம் போடுறாரு. முதல்ல என் கச்சேரியை நிறுத்தினாரு, இப்போ என் கல்யாணத்தை நிறுத்தணும்ன்றதுக்காக வாயில வர அபாண்டத்தெல்லாம் புழுகிறாரு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனானு நான் தால நேரடியாவே கேட்டேன் பாட்டி. நான் சொல்றத நம்ப ஸ்னேகான்னு சத்தியம் பண்றாரு. அட பாவி, சத்தியமே பண்ணிட்டானா? மனுஷனா அவன்? என்ன பண்றது பாட்டி? சிஷ்யா இருந்தவள சம்சாரமாக்கிக்கணும்னு நினைச்ச பாவி அவரு. நான் அவர் சொல்றத கடைசி வரைக்கும் நம்பவே இல்லையே. நான் சொல்றத நம்ப ஸ்னேகா, உன் காலை பிடிச்சு கெஞ்சுறேன், இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருது. போதும் மாஸ்டர், இதுக்கு மேல நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். அவரு என்ன விதமான பொய்ய சொல்றதுக்கும் தயங்கவே மாட்டாரு பாட்டி. இருந்தாலும் ஒரு பொண்ணு அடையணும்ன்றதுக்காக இந்த ஆம்பளைங்க ஏன் இவ்வளவு கேவலமான கீழ்த்தனமான காரியங்கள் எல்லாம் பண்றாங்களோ இல்ல பாட்டி? ஸ்னேகா, நீ பர்சனலா டச் பண்ற கிருஷ்ணாவை பத்தி மட்டும் பேசுமா. பாட்டி, அந்த ஆள் இனிமே போன் பண்ணாருன்னா ராங் நம்பர்னு சொல்லி நீயே கட் பண்ணிடு. அப்படி ஒரு கேவலமான மனுஷனோட குரல கூட எனக்கு கேட்க பிடிக்கல. கரெக்டான முடிவுமா. என்ன மகேஷ், நான் சொல்றது சரிதானே? மகேஷ், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? I'm really sorry ஸ்னேகா. ஏன்? இல்ல, இதுக்கு மேல எந்த உண்மையும் உங்ககிட்ட மறைக்கிறதா இல்ல. எந்த உண்மை? கிருஷ்ணா சொன்னது உண்மைதான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மகேஷ், பாட்டி கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க பாரு ஸ்னேகா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இத்தனை நாள் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தான் இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சுதான் ஆகும். அதான் நான் இப்பவே சொல்லிட்டேன். இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது 2வது கல்யாணம். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம்? மகேஷ்? ஆமா, உண்மைதான். எனக்கு குழந்தைங்க கூட இருக்காங்க. கல்யாணம், குழந்தைங்க? ஆமா, என் பிசினஸ் தான் நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் கஸ்டமர்ஸ் தான் என்னோட குழந்தைங்க. அப்படியே ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டேல, முகத்துல இருக்க ரத்தம் எல்லாம் இறங்கி பாரு, அசடு வலியுது. மகேஷ், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? ஏடி, நீ மட்டும் என்ன டீஸ் பண்ணலாம், ஏமாத்தலாம். ஆனா நான் மட்டும் என்ன டீஸ் பண்ணவோ ஏமாத்தவோ கூடாது. என்னடி நியாயம்? என்ன மகேஷ் இது? நான் உங்களை டீஸ் பண்ணா நீங்க திரும்பி என்ன ஏமாத்துறதா? ஆமா, அப்படிதான். ப்ளீஸ் மகேஷ், வேண்டாம். இன்னொரு தடவை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னால தாங்கிக்க முடியாது. என்னால மட்டும் தாங்கிக்க முடியுமா என்ன? என்ன கிண்டல் பண்றீங்களா? அப்பா, ஒரு நிமிஷத்துல நமக்கே அல்வா கொடுத்துட்டானே இந்த மகேஷ் பைய. அப்படியே ஆகாசத்துல அந்தர் பல்ட்டி அடிச்ச மாதிரி உண்மையை சொல்லி பொய்ன்னு பிரட்டி சொல்லிட்டானே. பெண்களை ஏமாத்துற விஷயத்துல அவனை அரிச்சுவடின்னு நினைச்சோம். அவன் அரிச்சுவடி இல்ல, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? ஒன்னதான் சொக்கலிங்க அண்ணா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கார்ல. போ, முதல்ல வெளியில போ. மம்மி, அவர் தான் இந்த செக் புக் ஃபைல் எல்லாம் கொடுத்துட சொன்னாரு. குடு, கொடுத்துட்டல, போ. மாமி, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். உன்னால நான் பட்டதெல்லாம் போறோம். போடா வெளியில. கவிதா வர நேரம். மாமி, என் மேல எதுக்கு கோபப்படுறீங்க? சாமி சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். கவிதாவும் லட்சுமி விஷம் கலக்கிறத பத்தி பேசினாங்க. அதை தான் உங்ககிட்ட ஓடின்னு சொன்னேன். நீங்க தான் கையும் கழுவுமா பிடிச்சிடலான்னு சொன்னீங்களே. கடைசியில அது விஷம் இல்லையா, மருந்தான். நான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. என்ன மன்னிச்சிருங்க மாமி.
அந்த கவிதாவும் லட்சுமி உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ஒரு உதவி பண்ணண்டா. என்ன மாமி? அந்த லக்ஷ்மி அத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. அவளுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் நேருக்கு நேர் பார்த்து விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் எனக்கு. வேற வினையே வேண்டாம். உங்க கால் தூசு கூட அவங்க லாய்க்கு இல்ல. இல்லடா, என்ன அவாத கூட்டின்னு போ. எனக்கு லக்ஷ்மி யாரு, அவ எதுக்கு சொக்கலிங்க அண்ணாவை கொலை பண்ண துடிச்சுன்னு இருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வேண்டாம் மாமி, அது ரொம்ப ஆபத்து. வாட்ச்மேன் கேட்ட திறந்து வச்சிட்டு எங்க கூட்டி போயிட்டாருன்னு போய் தெரியல. நான் வரேன். டேய் டேய் நில்லு டேய் ராஸ்கல். இன்னொரு தடவை வராமல போய்டுவேன், அப்ப பாத்துக்கிறேன். என்ன மாமி, எதுக்கு அவன் அப்படி ஓடுறான்? என்ன கேட்டா எனக்கு என்னம்மா தெரியும்? சொக்கலிங்க அண்ணா ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னார், நான் கொடுத்துட்டு போறான். சரி ஃபைல கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடணும்? என்ன இது அவங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டுன்னு இருக்க. நான் துணி காய போட வந்தா எதிர்க்க வந்தா கொடுத்துட்டு போறான். எதுக்கு வீணா என்னத்தையோ நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திட்டு ரொம்ப இருக்க. பேசாதீங்க. துணி காய வைக்க போனீங்களா? இருங்க உங்களை நான் காய வைக்கிறேன். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் பாரு பாரு, அப்பா வந்துட்டாரு. குட் மார்னிங். ஓ, போதும் போதும். என்ன உன் பையனை போலீஸா வளர்க்க போறியா? ஆமா, இவன் வந்துதா என்னை பத்தி உங்களுக்கு புரிய வைக்க போறான். அம்மாவை ஏன்பா சந்தேகப்பட்டீங்கன்னு உங்ககிட்ட சண்டை போட போறான் பாருங்க. ஓஹோ, பிறக்கும் போதே அவனுக்கு என் மேல வெறுப்பு வந்துடணும், அப்படித்தான் வளர்க்க போற இல்ல? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. யாருக்கு அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கிற பதவி தான் போலீஸ். அதான் அவன் போலீஸ் ஆகணும்னு நான் விரும்புறேன். நீ லெக்சர் அடிச்சதெல்லாம் போதும், போய் முதல்ல ஒரு கப் காஃபி கொண்டு வா போ. ஏண்டா, அப்பம் பேர் தெரியாம பொறுக்க போற தருதல பையன் நீ. நீ வந்து என்ன தட்டி கேட்க போறியா? தட்டி கேப்ப? டேய், நீ மட்டும் பிறந்து வாடா, அந்த சங்கர் அழ வைக்கிற மாதிரி நான் உன்னை அழ வைக்கிறேன். உன் கை காலெல்லாம் திருவி அப்படியே திருவி. சை, அம்மா எப்பமா வந்த? நான் அப்பவே வந்துட்டேம்மா. மாப்பிள்ள இந்த பொம்மையை கொஞ்சிட்டு இருந்தாரு. எங்க மகேஷ் எங்க? இப்பதான் போனாரு. அதுக்குள்ள அவருக்கு அவசரத்தை பாரு. காஃபி கேட்டாரு, குடிக்காம போயிட்டாரு. இந்தாம்மா, நீ குடி இந்த காஃபியை. டேய் உதைக்காதடா. என் செல்ல குட்டி, என் குட்டி பாப்பாவா நீங்க? என் செல்ல பாப்பாவா நீங்க? கவிதா, ஷு, என்னம்மா நீங்க பாட்டு கத்துறீங்க? புள்ள பயந்துற போது இது பாருங்க உதைக்கிறான், தொட்டு பாருங்களேன். சீ, என்னடி இது? முதல்ல எடு. என்னம்மா, என்னடா 3 மாசம் சொன்னாலே இப்ப திடீர்னு 9 மாசம் எப்படின்னு பாக்குறீங்களா? நிறைய நடிக்க வேண்டியிருக்குல்லம்மா, அதான் ரிஹர்சல் பார்த்து. ஒண்ணு வேண்டாம். நீ இப்படி போய் கற்பத்தை முன்னாடி தள்ளிக்கிட்டு ரிஹர்சல்ஸ் பார்க்க வேண்டாம். நம்ம குட்டு உடைஞ்சிரும். பொய் கற்பத்தை 6 மாசம் வளர்த்துட்டு நமக்கு தேவைப்படாதப்ப வைதேகி சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டான்னு அவன் மேல பழிய போட்டுட்டு கர்ப்பத்தை கலைச்சிடு. அந்த வைதேகி கூட பிரச்சனை இல்லம்மா, ஆனா வினயோட நடவடிக்கை தான். என்ன குழந்தை வேண்டாங்கிறாரா? அவர் அப்படி ஏதாவது சொன்னா கூட பரவாயில்லையேம்மா, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அவரோட அமைதி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவர் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லம்மா, இந்த சுசி ராஜாவை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார் போல இருக்கு. பொண்டாட்டி புருஷனுக்கு துரோகம் பண்ணா என்ன பண்றதுன்னு வினய் திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் கேட்டாருமா. அவர் பேசினது என்னவோ வைதேகி பத்தி தான், ஆனா எனக்கு சுருக்குன்னு குத்துடுச்சு. அவர் உன் கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொன்னா நீ சுலபமா ஒத்துக்காத. அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிடு. உனக்கு சொல்லியே தரணும். அந்த வைதேகிக்கு ஏற்கனவே சொக்கலிங்கத்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாச்சு. கூடிய சீக்கிரம் இந்த கர்ப்பத்தை வச்சு சொக்கலிங்கமே அந்த வைதேகியை வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி நான் பண்ணிடுறேன். என்னம்மா?
மாங்காய் நான் என்ன தேங்காய் நான் சொன்னேன். எதுக்கு படிக்கும்போது இப்படி அனாவசியமா வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு மாங்காய் பிடிக்கும்பா. நீ சந்தோஷப்படுவியேன்னு வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் சாப்பிடணும்னு எச்சில் ஊறுமே, ஊறலையா? ஆ, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதனால எனக்கு தோணல. ஆனா புள்ளத்தாச்சி மாங்காய் சாப்பிடுவாங்க. அதான் எனக்கு அப்பவே ஒரு மாதிரி நாக்கெல்லாம் ஊறுற மாதிரி இருந்துச்சு. ஊற வச்சிட்டீங்க, தேங்க்ஸ். நல்லா இருக்கு, சாப்பிடு. ம். சீ, சனிய. இப்படி புளிச்சு தொலைது, இது எப்படிதான் சாப்பிடுறாங்களோ தெரியலையே. இத மாங்காய் சாப்பிடுறீங்களா? நல்லா பிடிக்குது. புள்ளத்தாச்சி இல்ல, அதான் டேஸ்டா இருக்கு. சாப்பிடுறீங்களா? மிஸ்டர் வினய், உங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்கிறது உண்மைனா அந்த குழந்தைக்கு நீங்க அப்பாவா இருக்க முடியாது. ஐயே, மூஞ்சிய பாரு, நல்லா சுட்டாப்புல மாதிரி. இந்த ஆளுக்கு நிஜமாவே ஏதோ ப்ராப்ளம் தான், கண்டுபிடிக்கிறேன். ஹு, இது வேற. ஐயோ, பாத்திர போறா. ப்ளீஸ் கவிதா. அது என்னங்க திடீர்னு கட்டின பொண்டாட்டி மேல அவ்வளவு வெறுப்பு? என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல உங்களுக்கு? புள்ளத்தாச்சி பொண்டாட்டிக்கு மாங்காய் தான் வாங்கி கொடுக்க முடியல, சரி அட்லீஸ்ட் அவ மாங்காய் சாப்பிடுற அழகையாவது பார்த்து ரசிக்க கூடாதா? என்ன படுத்தாத. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? பிசினஸ்ல ஏதோ புது பிரச்சனை. கூட இருக்கிற யாரையும் நம்பவும் முடியல. இவ்வளவுதானா? அது அப்படிதாங்க இருக்கும். நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த பழைய ஆளுங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க, புது ஆளுங்களா புடிங்க. நான் அப்பா ஆபீஸ்ல இருக்கும்போது இதுதான் செஞ்சேன். ஓஹோ, புது ஆளை பிடிச்சிருக்கியா? பின்ன என்னங்க, இந்த பழைய ஆளுங்களெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் வச்சிட்டு இருக்கிறது? புது ஆளுங்களா வச்சாதான் நமக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா? அப்போ பழைய ஆளுங்க உன்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட், அப்படித்தானே? டெஃபினட்டா. இந்த பழைய ஆளுங்களா இருக்காங்கல்ல, அவங்க பழைய விஷயத்தை தாங்க சொல்லி கொடுப்பாங்க. புது ஆளுங்களா இருந்தாதான் நமக்கு புது புது டெக்னிக்லாம் தெரிய வரும். இளமை தானங்க எப்பவும் சாதிக்கும். என்ன அப்படி பாக்குறீங்க? என்னோட ஓட்டு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஆளுங்களுக்கு தான். அவங்களுக்கு தான் நாம எதை எதை எப்படி செய்யணும் ஜஸ்ட் ஒரு கோடு போட்டு கொடுத்தா போதும், பெண்ணி எடுத்துருவாங்க. கவிதா, என்னங்க இப்ப எதுக்கா இப்படி கத்துறீங்க? உங்க கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாலிசியும் டெக்னிக்கும் சொன்னேன், அவ்வளவுதான். ஏய், உன் டெக்னிக்கும் பாலிசியும் குப்பையில போடு. ஐயே, இதுல என்னங்க இருக்கு? புடிச்சுன்னா ஏத்துக்கோங்க, இல்லனா விடுங்க. அதுக்காக வல்லு வல்லுன்னு வர வர ரொம்ப சிடுமூஞ்சி மாதிரி பண்றீங்க வினய். இதுக்கு நான் அந்த மாங்காவே சாப்பிட்டு தொலைச்சுக்கலாம். சண்டாளி, சண்டாளி, நீ கம்பெனி வளரணும்னாடி புது ஆளை சேர்த்துக்கிட்ட. இல்லடி இல்ல, உன் வயித்துல கரு வளரணும்னு சேர்த்துக்கிட்டடி புது ஆளை. இரு, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சு கொடுத்துறடி, சேர்த்து வச்சு கொடுத்துறேன். ஹாய், வாங்க மகேஷ். டேய், ஏன்டா கதவு சாத்துற? இத்தனை நாள் முள் ரூம் தான் தாப்பா போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப வெளிக்கதவையும் தாப்பா போட ஆரம்பிச்சிட்டியா? மானத்தை வாங்காத. செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசு. ஸ்னேகா, என்னன்னு சொல்லு பாப்போம். புடவை. வாவ், எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அடப்பாவீங்களா, அதான் புடவை கடை பேரே கவர்ல இருக்க. என்னமோ பின்ல இடத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் பிரமிச்சு போறீங்களே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இவன் உருப்படாத கேள்வி கேட்கறதும், அவன் உருகி உருகி பதில் சொல்றதும், இவன் தலையில ஐஸ் வச்ச மாதிரி உச்சி குளிந்து போறதும், அடாடா அடாடா அடா, இவங்க ரெண்டு பேருடைய அட்டூழியமும் தாங்க முடியலடா சாமி. இது உங்க ரெண்டு பேருக்கும் டூ மச்சா தோணல? பாட்டி,
இப்ப ஏன் ஃபயர் இன்ஜின் மாதிரி மணி அடிக்கிற? இல்லைன்னா பத்திக்கும் போல இருக்க. சரி ஸ்னேகா, போய் இந்த புடவையை கட்டிட்டு வா. ஓ கட்டுறேனே. நீங்களும் எனக்காக பட்டு வேஷ்டி கட்டிக்கங்களேன், எனக்கு பார்க்கணும்னு ஆசையா ஓ இருக்கு. கட்டிக்கிறேனே. ஆமா, பெரிய தாஜ்மஹால் கட்டுற ரேஞ்சில் பேசுறீங்க போங்க. ஸ்னேகா, நீ மடிசார் புடவை கட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் கட்டிட்டு வா. ஏன்? ஐயோ, நான் மடிசார் கட்டுறதா? என்னால முடியாது மகேஷ். ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்னேகா ப்ளீஸ். ஐயோ இல்ல மகேஷ், மடிசார் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கட்டுவாங்க, இப்ப கட்டக்கூடாது. நீ இப்ப கட்டணும். அதெல்லாம் முடியாது, நானும் ஏய் கட்ட மாட்டேன். ஏய் சொன்ன கேளு. அட. ஏய் இங்க பார் ஸ்னேகா, விட மாட்டேன். பார் ஏய், நிக்கா ப்ளீஸ் ஸ்னேகா no, ப்ளீஸ். no, no. ஏய் ஏய் ஸ்னேகா ஓடாத. இங்க பார் மகேஷ், பார் மகேஷ். நிக்கா ப்ளீஸ். ஐயோ, நிக்கா வேண்டாம் கட்டி. மகேஷ், நான்- என்னடா இப்படி ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க? நீங்க அடிக்கிற கொட்டம் தாங்க முடியாம ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்ல வர்ற. உன் பேர் என்ன? மகேஷ். வீட்டில் வேற யார் இருக்கா? ஏன் சார் கேக்குறீங்க? எனி ப்ராப்ளம்? சொல்லுங்க சார். உள்ள வேற யாரும் இல்லையா? நாங்க 3 பேர் மட்டும்தான். சார் ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க பாட்டு திடுதிப்புன்னு வந்தா என்ன அர்த்தம்? ஓஹோ, உனக்கு எல்லாமே விளக்கமா எடுத்து சொல்லணுமா? யோ, உள்ள போய் செக் பண்ணியா? போயா. ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். சார் என்ன விஷயம்னு சொல்லுங்க முதல்ல. யோ, நீ போய் செக் பண்ணு. போயா. ஒரு நிமிஷம். நான் கேட்ட நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் என் ஃப்ரெண்டு தான், நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். சாரி மிஸ்டர் மகேஷ், உங்க வீட்டில் விபச்சாரம் நடக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. என்ன சார் உளறீங்க? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அதெல்லாம் சொல்ல முடியாது. புகார் வந்திருக்கு, என்கொயரி பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. அப்ப விசாரிங்க சார். நீங்க பாட்டுக்கு உள்ள போய் தேடினா என்ன அர்த்தம்? எங்களுக்கும் சட்டம் தெரியும். சும்மா கத்தாதீங்க. உன் பேர் என்னம்மா? ஸ்னேகா. இவரு உனக்கு என்ன வேணும்? இவரு என் ஹஸ்பண்ட், இவங்க என் பாட்டி. ஹஸ்பண்ட்னு சொல்ற? கழுத்துல தாலி இல்லையே, நெத்தியில குங்குமம் கூட இல்ல, கல்யாணம் ஆனதுக்கான அறிகுறியே உன்கிட்ட இல்லையே. அது ஒண்ணும் இல்ல, அரிசி புளி வாங்குறதுக்கு கஷ்டமா இருந்தது, அதனால அடகு கடையில கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கோம். என்ன கிளவி கிண்டலா? பின்ன என்னையா, நல்ல குடும்பத்துல வந்து விபச்சாரம் பண்றாங்கன்னு சொல்ற, உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கம்ப்ளைண்ட் வந்திருக்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க, கழுத்துல தாலி இல்லையே, சந்தேகம் வராதா? சரி வா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டா? ஆமா. எதுக்கு? 2 மாசத்துக்கு முன்னாலதான் ஒரு கேஸ்ல தீர்ப்பு சொன்னாங்க. 2 பேர் சேர்ந்து வாழணும்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவசியம் இல்ல, தாலி கட்ட தேவையில்லைன்னு. எனக்கு சந்தேகமா இருக்க. சார் மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்ல. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லீகல் சேஃப்டிக்காக தான். ஆமா, தாலி கட்டாம இந்த சீர்திருத்த கல்யாணம் எல்லாம் நடக்கிறது இல்ல சார். இங்க குடும்பம் தான் நடக்கிறது, வேற எந்த தப்பும் நடக்கல. உன்னை யாரும் தப்பான காரியத்துக்கு கட்டாயப்படுத்தலையே, யாரும் உன்னை அடைச்சு வைக்கல. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்னை அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து காப்பாத்தினதே இவர்தான். தயவு செஞ்சு எங்களை சந்தோஷமா வாழ விடுங்க ப்ளீஸ். சாரி மிஸ்டர் மகேஷ், சட்டுப்புட்டு தாலியை கட்டி குடும்பத்தை நடத்த வேண்டியதானே? இப்ப தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது இல்ல, வாயா போலாம். சார் ஒரு நிமிஷம். கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லாம போறீங்களே? அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா சமுதாயத்துல ஒரு விஐபின்னு வச்சுக்கோங்களேன். நான் வர்றேன். நீ ஏமா அழுகுற? நான் தான் சுப்ரீம் கோர்ட் பாயிண்ட்டை எடுத்து விட்டேன்ல. இன்ஸ்பெக்டர் ஆடி போயிட்டான், நீ கவலைப்படாத. சமுதாயத்துல நீங்க ஒரு பெரிய விஐபி, நீங்க சொன்னது எல்லாமே சரியா இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க நேரடியா விசாரணை பண்ண போனேன். ஆனா அங்க நீங்க சொன்ன மாதிரி எந்த விபச்சாரமும் நடக்கலையே மிஸ்டர் கிருஷ்ணா. அங்க ஸ்னேகா இருந்தாளா இல்லையா? அதெல்லாம் கரெக்ட் தான். அங்க மகேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு, அங்க அவரு கூட பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. மத்தபடி நீங்க புகார் கொடுத்த மாதிரி அங்க எந்த விபச்சாரமும் நடக்கலையே. ஸ்னேகா கல்யாணம் ஆகாம அவன் கூட தங்கியிருக்கா. அவங்கள பிரிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி புகாரே கொடுத்தேன் சார். கல்யாணம் ஆகாத 2 பேர் ஒன்னா தங்குறதுல தப்பில்லை மிஸ்டர் கிருஷ்ணா. ஆனா உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவளை அவங்கிட்ட பிரிக்க முடியுமா முடியாதா? சார் அந்த மகேஷ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் சார். ஸ்னேகாவை ஏமாத்தி 2ஆவது தரமா கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இது தப்பு இல்லையா? இன்ஸ்பெக்டர், எப்படியாவது என் ஸ்னேகாவை அவங்கிட்ட காப்பாத்துங்க. அவளை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். மிஸ்டர் கிருஷ்ணா, நீங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய விஐபி. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் போலீஸை யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் போலீஸை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. Do you understand?
கிருஷ்ண மாஸ்டர்ல இப்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, அம்மா ஸ்னேகா நீ ஏமாந்துட்ட, அந்த மகேஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது, இப்பதான் கேசட் ஷாப்ல அவர் பொண்டாட்டியோட பார்த்தேன்னு சொல்றாரு. ஏன் இப்ப அப்செட்டா இருக்க? போங்க மகேஷ், மனசே சரியில்லை. ஒரு தாலியை கட்டியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்ட போலீஸ்காரனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. நானா உங்க கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னேன். இந்த ஜோசியர் தான் ஏதோ ஜாதக தோஷம், 1 மாசம் கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நானா பொறுப்பு? என்னமோ போங்க, விபச்சாரம் நடக்கிறதா இங்க எவ்வளவு பெரிய அபாண்டமா இருக்கு தெரியுமா? இது கண்டிப்பா அந்த வீரலட்சுமி ஆளுங்களோட வேலையா தான் இருக்கும். அவங்க நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க. சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளேயே வெயில் இந்த போடுதே, தாங்க முடியலப்போ. பாட்டி நீ எங்க போயிட்டு வர? உங்கள் 2 பேருடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்படியா? ஜோசியர் என்ன பற்றி சொன்னாரு? வீட்டில் ஒரு சாந்தி ஹோமம் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணுங்கன்னாரு. நிஜமாவா? அப்படியா சொன்னாரு? நாளைக்கே ஹோமம் பண்ணிடலாம்டா. அடுத்த மாதம் 15ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னது? அடுத்த மாசம் 15ஆம் தேதியா? ஆமாண்டா, அடுத்த மாதம் 15ஆம் தேதியே வராதா? அன்னைக்கு தான் முகூர்த்த நாள். இல்ல பாட்டி, வேற ஏதாவது நாள் பார்க்கலாமே. ஸ்னேகா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. அம்மாடி, வெயில்ல அலைஞ்சிட்டு வந்ததுனால ரொம்ப தாகமா இருக்கு. உள்ள மோர் வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சரி பாட்டி, ரோஜாக்கு டெலிவரி 15ஆம் தேதி, அத மறந்துட்டியா? ஓஹோ, அப்படியா? பாட்டி இந்த மோர். அம்மாடி, அடுத்த மாசம் 15ஆம் தேதி நல்ல நாள் இல்லம்மா. என்ன பாட்டி சொல்ற? இப்பதானே அடுத்த மாசம் 15ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள்னு சொன்ன, இப்ப நல்ல நாள் இல்லன்ற? நான் கிச்சனுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, 15ஆம் தேதிக்கு முன்னாலேயே கல்யாணத்தை வைங்கிறான். ரொம்ப அவசரப்படுறாம்மா. முன்னையோ பின்னையோ சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்லைன்னா போலீஸு ரவுடின்னு வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏண்டா மகேஷ், யாரா இப்படி அபாண்டமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா? அந்த விஜயவாடா வீரலட்சுமியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிற, ஆனா எனக்கு நிச்சயமா தெரியும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாடகன் கிருஷ்ணா தான். அவனுக்கு இன்னைக்கு ராத்திரி நான் கச்சேரி வைக்கிறேன். வாங்க சம்பந்தி. ரோஜாவை நான் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போட்டுங்களா? எங்க ஷாப்பிங்கா? இல்ல, சாமியார் கிட்ட. ஐயோ, இந்த காலத்துல அவங்க கிட்ட தானம்மா போக கூடாது. இவர் ரொம்ப நல்லவருங்க. என் கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் இவர்கிட்ட போய் தான் நல்லது கெட்டதெல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஆமா, அந்த சாமியாருடைய பேர் என்ன? சுவாமி மோகனானந்தா. இவர் நிம்மதியை தேடி வர்றவங்களுக்கு தியான பயிற்சி கொடுக்கறாரு. அவர்கிட்ட நாம போய் எதுவும் பேச வேண்டாம். அவருக்கு பேசணும்னு தோணினா மட்டும்தான் நம்மள கூப்பிட்டு பேசுவாரு. நம்ம பேரு பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரா, மனக்குறைக்கு தீர்வும் சொல்றாரா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியாரும் ஒரே குட்டையில ஊர்னா மட்டதாமா. இல்ல சம்பந்தி, ஏதோ ஒரு சிலரால எல்லாரோட பேரும் கெட்டு போகுது. ரோஜாவுக்கு பிரசவம் நல்லபடியா நடக்கணும். மகேஷும் ரோஜாவும் சண்டை சச்சரவு இல்லாம ஒண்ணு சேரணும். இதுதான் என்னோட பிரார்த்தனை. ஏமா இப்படி கவலைப்படுற? குழந்தை பிறந்ததும் மகேஷ் மாறிடுவாரு. என் மன ஆறுதலுக்காவது சாமியார் கிட்ட வாமா. சரி, ஆனா ஒண்ணு, உங்க 2 பேரையும் நான் தனியா அனுப்ப மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நானும் வரேன். வாங்க போலாம். காஃபி சாப்பிட்டு வாங்க. இல்ல பரவாயில்ல, சாப்பிட்டேன். வாமா போலாம், வாங்க. இன்னையிலிருந்து நல்லா இருக்கும். மோகன், இந்தாப்பா.
ரோஜா வாமா. மடி, நீ உன் பேரை சொன்னிய? இல்லையே மாமா. நான் அப்பவே சொல்லல, சாமியா சக்தி வாய்ந்தவர்தா. ரோஜா, உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்குமா? நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், நீ நினைக்காதது கூட நடக்கும். இந்தாம்மா. வணக்கம் சாமி. வாமா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். போயிட்டு வா சரசு. அடுத்த தடவை முடிஞ்சா சந்திக்கலாம். வாங்க மாமா. சாமி, இவர் என்னோட மாமனார். எனக்கு தெரியுமா. இந்தாப்பா. என்ன சம்பந்தி, சாமியார் அடுத்த தடவை முடிஞ்சா சந்திக்கலாம்னு சொல்றாரு. அவர் பிஸி ஆயிடுவாரா இல்ல நீங்க பிஸி ஆயிடுவீங்களா? மாமா வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏய் கொஞ்சம் இரு. என்னது இது, வீட்ல இருந்தே கிளம்போதே அவசர குணமா? டேய், எவன்டா அவன் இப்படி பைக்கு நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கிறது? தெரியலையே சார். இரு, யாருன்னு பார்ப்போம். என்னடா ஒருத்தனி காணும்? இறங்கி யாருன்னு பாருடா. ஏய், வண்டி உன்னோடதா? என்ன ஓவர் தண்ணியா? இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடுன்னு நினைச்சியா? வண்டி அடியா? ஏய், ஏய், யாரு தெரியுமாடா? பாடகர் கிருஷ்ணாடா. என் பேரு கேட்டாலே இந்த சங்கீத உலகமே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். ஏய், வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டேன். ஏய், யாரா நீ? யார் என்ன கேட்ட? ஏய், இரு. ஐயோ, மகேஷோட வண்டி மாதிரி இருக்கு. மகேஷ், நீதானா? ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரனிப்யஸ்ச ராகவே கேதவே நமः. ஓம் கங்கே ஜயமுனே சேவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. காவேரி துங்கபத்ரா ச கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரதேசிதாः. ஆதித்யாதி நவகிரக தேவதா சித்திரஸ்து. அம்மா சாந்தியம் முடிஞ்சிடுத்து. வாங்கிக்கோங்க. பகவான் அனுகிரகத்தோட கல்யாண காரியங்கள் மேல் தடங்கலாம் நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் குருக்கள். வரம்மா. நன்னா இருங்க. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திருங்க. தேர்க்க ஆயுசா இருக்கணும்ப்பா. இனிமே கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். சரி மகேஷ், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம அன்னைக்கு ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம்ல, அவர்கிட்டே போய் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடலாம். அவர் வேண்டாம். ஏன் வேண்டாம்? அவர் தான் 1 மாசத்துக்கு அப்புறம் வர சொன்னாரு. அவர் விட பெரிய பெரிய ஜோசியர்லாம் இருக்காங்க. ஓ சரி, ஏதோ ஒன்று, உங்க இஷ்டம். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.
ஏன்டா மூஞ்சிய வெடிச்ச பலூன் மாதிரி வச்சிருக்க? இல்ல ரோஜாவை என்ன பண்றது? அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கினாதான் இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகும். அட, ரோஜாவுக்கும் அந்த டாக்டர் கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கோர்ட்ல தீர்ப்பாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ பாட்டி, கேஸ் அவளுக்கு சாதகமா தான் இருக்கு. அப்ப முதல்ல குழந்தை பிறக்கட்டும். ஏதோ டெஸ்ட் பண்ணணும். நீ சிடிஎம்ஏவா எம்எம்டிஏவா அது என்னமோ சொன்னியப்பா? பாட்டி, அது டிஎன்ஏ டெஸ்ட். ஆமா, அதே தான். அந்த டெஸ்ட் பண்ணட்டும். அது சங்கர் குழந்தைன்னு சொல்லிடுவாங்க. அதோட ரோஜாவை அறுத்து விட்டுருக்கு. அப்போ கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டுமா? என்ன மகேஷ் கேள்வி இது? கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிச்சிடலாமான்னு? அதான் தோஷத்துக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சுல, இனி ஆரம்பிக்க வேண்டியதான். கிளம்புங்க கிளம்புங்க. மகேஷ் அண்ணா, ஸ்னேகாவுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. என்ன விஷயம்? அதாவது ஸ்னேகா சில்வர் ஸ்கிரீன்ல பாட போறான். அதாவது சினிமால பாட போறான். ஏன் சினிமா பாடகி ஆயிட்டானே வச்சுங்களேன். நிஜமாவா வருது? யார் மியூசிக் டைரக்டர்? நம்ம இந்திரன். ஆஹா, காதல் வேதம் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அவர் தானே? ஆமா, அவரே தான். என்னது காதல் வேதமா? ஆயுர்வேதம்னு யாரும் படம் எடுக்கலையா? யுனானி சித்த வைத்தியம்னு 2 படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை எடுப்பாங்க. நீங்க வேற. இந்திரன் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு. எப்போ அப்பாயின்மெண்ட்? எப்போ ரெக்கார்டிங்? எப்ப செக் தருவாங்க? செக் ஆட்டோ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தருவாங்க. சரி, செக் வேண்டாம், கேஷாவே கொடுத்துரு சொல்லுங்க. ஐயோ பாட்டி, நான் இன்னும் பாடவே இல்ல. அவர் தான் சொன்னாரே ஸ்னேகா பாடியாச்சுன்னு வச்சுக்கோங்கன்னு. சொன்னேன், வாஸ்தவம் தான். அப்ப அதே மாதிரி செக் வந்தாச்சுன்னு வச்சுங்க. வாயை திறக்க முடியல உங்ககிட்ட. மிஸ்டர் வரது, நீங்க தான் பாட்டிக்கு ஏத்த ஆளு. அதெல்லாம் கரெக்ட் தான். ஸ்னேகா, உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறதோட என்னோட பொறுப்பு தீர்ந்து போச்சு. அடுத்ததா பாடி ஆள் அசத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. கவலையே படாதீங்க வருது சார். அதான் பகவான் இருக்கார் இல்லையா? பகவான் இருக்காருன்னா பகவான் வந்து பாடுவாரா? அவர் என்ன பிளேபேக் சிங்கரா? பாத்தியா ஸ்னேகா, சாந்தி ஹோமம் முடிஞ்ச உடனே நல்ல செய்தி எப்படி நறுக்கு நறுக்குன்னு வருது பாரு. வரதா, சினிமால எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கூட பாடுறதுக்கு. ஓ, என்னைக்கு என் உடம்பு இழைக்குதோ உடனே அடுத்ததா உங்களுக்கு சான்ஸ். அப்ப இந்த ஜென்மத்துல கிடையாது. சரி, கொஞ்சம் பொறுத்துக்கங்க கிருஷ்ணன் சார். நைட்ல ரோட்ல வரப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன் வம்புக்கு எடுத்து உங்களை அடிச்சாங்கிறீங்க. வாங்கியிருக்கிற அடியை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. உங்க கச்சேரியை கேட்ட எவனோ ஒருத்தன் தான் உங்களை வந்து நன்னா சாத்திருக்கான். தப்பா நினைக்காதீங்க சார். இவ்வளவு நன்னா பாடுறாருங்கிற பொறாமையிலே தான் அவன் அடிச்சிருப்பான்னு சொன்னேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உங்களை கூப்பிட்டு தப்பா போச்சு. வேற ஒரு நல்ல டாக்டரை கூப்பிட்டுருக்கணும். அது எப்படி சார்? நான் உங்க ஃபேமிலி டாக்டர் இல்லையோ? நேக்கு தான் ஃபேமிலியே கிடையாது. அப்புறம் என்ன ஃபேமிலி டாக்டர் வாழறது? அடிப்பட்டதுக்கு மருந்தை போடுங்க டாக்டர். போடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? போலீஸ் கிட்ட சொன்னு நான் தான் அவன் அடிச்சதே. அடப்பாவி, இப்படி நீங்க தனியா கஷ்டப்படுறீங்களே. அந்த பிஏ வரதன் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருந்தார். அவரையும் வேற நீங்க துரத்துட்டீங்க. போறோம் டாக்டர், அவன் பேரு சொல்லாதீங்க. சொன்னாலேயே காயங்கள்லாம் எரியுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். ஒரு 2 நாள் என் கிளினிக்ல வந்து அட்மிட் ஆயிடுங்களேன். இல்ல டாக்டர், இந்த காயம் நன்னா எரியட்டும், நன்னா வலிக்கட்டும். இந்த எரிச்சலும் வலியும் தான் என்னோட எதிரிகளை திருப்பி அடிக்கிறதுக்கு நேக்கு பலத்தை கொடுக்க போறது. நன்னா எரியட்டும், நன்னா வலிக்கட்டும். வர வர நீங்க சங்கீத வித்வான் மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்களே. சுமோ ஃபைட்டர் மாதிரி இல்ல பேசுறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? மண்டையில ஒன்னும் அடிபடலையே? இல்ல. அடிச்சவன அடையாளம் தெரியுமோ இல்லையோ? போலீஸ்ல நீங்க சொல்லலாமே. அடிச்சவன நீக்கு நன்னா அடையாளம் தெரியும். அவன அடையாளம் தெரியாம ஆக்கிடுறேன். அதுக்கு நானே ஏற்பாடும் பண்ணிட்டேன். இன்ஜினியர், கிட்டாரை கொஞ்சம் மேலோட ஏத்திட்டு டபலா கொஞ்சம் கீழே இருக்கு. ஓகே சார், ஓகே. என்ன ஸ்னேகா இது? டைம் 12 ஆச்சு. நம்ம வந்து 2 மணி நேரம் ஆச்சு. அந்த மியூசிக் டைரக்டர் பார்க்க போன வருதோ இன்னும் காணோம். நமக்கு காரியம் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மகேஷ். என்ன காரியம் ஆகணும்? திறமுள்ள ஆளுங்க வேணா அவங்க தான் நம்ம பின்னாடி சுத்தணும். நம்ம ஏன் அவங்க பின்னாடி சுத்தணும்? நம்ம திறமையை வெளியில கொண்டு வர வரைக்கும் நம்ம 10 பேர் பின்னால ஓடித்தான் ஆகணும். நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பின்னால 10 பேர் ஓடி வர போறாங்க. இதுல என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? இந்த சினிமாக்காரங்களுக்கு நேரம் காலமே தெரிய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகாதீங்க மகேஷ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாரு. அண்ணா வணக்கம்ண்ணா.
அண்ணா வணக்கம் சொன்னேன். எந்த வரது? எப்போ வந்தது? இப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். எனக்கு வேலைன்னு வந்தா வேற எதுவும் ஞாபகம் வராது. எனக்கு தெரியாதாண்ணா, நீங்க எல்லா வேலையிலுமே அப்படித்தான். உங்க சக்சஸுக்கே இந்த கான்சென்ட்ரேஷன் தானா காரணம். பூகம்பமே வந்தா கூட நீங்க வேலை செய்யற அழக பார்த்து பேசாம அமைதியே திரும்பி போடும். அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஆசை தானா, சாகறதுக்குள்ள நீங்க இல்ல நான் சாகறதுக்குள்ள நீங்க ஹாலிவுட்ல ஒரு படத்துக்காவது மியூசிக் போட்டுருந்தோம்னா. நீங்க சிரிக்கிறதுலாம் இருக்கட்டும்னா, ஒரு குட்டியை கூட்டின்னு வந்திருக்கேன். அந்த குட்டிய நீங்க தானா கவனிச்சுக்கணும். எத்தனை குட்டிகளடா நான் கவனிக்கிறது? அண்ணா இது பாடுறதுக்கு மட்டும்தான். நானும் அதுக்கு தானடா சொன்னேன். சரி நீ போய் வெயிட் பண்ணு, நான் வரான். சரி. ஸ்னேகா நீ வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வருது என்ன சொல்ற அந்த மியூசிக் டைரக்டர்? பாடுறதுக்கு சான்ஸ் தருவானா தரமாட்டானா? ஏன்னா இப்படி கொதிக்கிறேன்? என்ன வந்து 2 மணி நேரம் ஆச்சு, வெயில காஞ்சிட்டு இருக்கோம். இருக்கட்டும்ண்ணா, அவர் என்ன சாதாரண மியூசிக் டைரக்டரா? இன்னைக்கு பயங்கர நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் ஆகும். பயங்கர பிஸி மேன். இன்னைக்கு பாம்பே, நாளைக்கு டெல்லி, நாளைக்கு கொச்சி, நாளைக்கு மெட்ராஸ், எப்ப பாரு பறந்துட்டே இருப்பார். சமயத்துல மெட்ராஸ்ல சாப்பிட்டு பாம்பேல கையெழும்புவார். இவ்வளவு ஏன் அடுத்த மாசம் பொயிலேறி போறார். என்ன அங்கேறி போறார். அவன் என்ன இளவோ பண்ணி தொலைக்கட்டும், எங்க டைம் ஏன் வேஸ்ட் பண்றான்? ஐயோ இப்படி அவசரப்பட்டா ஸ்னேகா பாடுறது ரொம்ப கஷ்டம். ஸ்னேகா அவருக்கு எடுத்து சொல்ல கூடாதா? மகேஷ் என்ன இது கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி இல்ல குதிக்கிறீங்க? நீ சும்மா இரு. இப்ப அவன் வெளியில வரானா இல்ல நான் உள்ள போட்டுமா? உள்ள போய் பார்க்க போறல. அது என்ன ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கிற கிளம்பா? கண்டவா உள்ள போறதுக்கு ரெக்கார்டிங் தியேட்டரையா? கோயில் கருவற மாதிரி கண்டவனும் உள்ள போயிட முடியாது. என்ன நான் கண்டவனா? இந்த கண்டவனுக்காக தான் அந்த ஆள் கானா பாட்டும் டப்பா குத்தும் போடுறான். இந்த கண்டவன் கொடுக்கிற காசுல தான் அந்த ஆள் கார்ல சுத்துறான். இந்திரன் பேர் வச்சுட்டா அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? 10 மணிக்கு வர சொல்லிட்டு டைமை கீப் அப் பண்ண தெரியல. அவனா ஒரு பெரிய மனுஷனா? 12 மணிக்கு வர சொல்ல வேண்டியதானே? சரியான காட்டானா இருப்பான் போல இருக்கு. அண்ணா வணக்கண்ணா. சார் தான் மிஸ்டர் இந்திரன். கொஞ்சம் குத்துப்பா. இதான் ஸ்னேகா. நமஸ்காரம் சார், என் பேரு ஸ்னேகா. என்னமா தெரியும் உனக்கு? நான் கர்நாடிக் மியூசிக் அரங்கேற்றம் பண்ணிருக்கேன். பாடகர் கிருஷ்ணா தான் எனக்கு மாஸ்டர். கர்நாடிக் மியூசிக் வேற, சினிமா மியூசிக் வேறமா. அங்க ஹிட் ஆகுறவங்க எல்லாம் இங்க ஹிட் ஆக முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து ஜெயிச்சுன்னு இருக்காங்களே சார். இவர் வெல்விஷர் மாதிரி தெரியல, சினேகாவோட எதிரி மாதிரி எல்லாம் பேசுறாரு. இல்ல சார், மகேஷ் ரொம்ப நல்ல டைப். என் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் அப்படி பேசுறாரு. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். என் திறமையை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். சான்ஸ் கேட்டு வரும்போது தனியா வரணும். இது மாதிரி லக்கேஜ் எல்லாம் கூட்டு வரக்கூடாது, தெரியுமா? யார் யா லக்கேஜ்? அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துறோம். ஐயோ கேட்டியா? ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட பேசுற பேச்சா இது? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுக்க தெரியாத நீ எல்லாம் பெரிய மியூசிக் டைரக்டரா? ஐயோ மகேஷ் ப்ளீஸ் மகேஷ். நான் கிளம்புறேன். இது மாதிரி கட்டு குட்டிகள் எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு சௌகரியம் இல்லையா? பேசிட்டு இருக்கல, அப்புறம் நீ பாட்டுக்கு போனா நான் என்ன பைத்தியக்காரனா? டோன்ட் டச் மீ. உனக்கு என்ன வேணும்? யோ ஸ்னேகாக்கு பாடுறதுக்கு சான்ஸ் தரவே மாட்டியா? முடியாது, சான்ஸ் தர முடியாது. டோ வரதா, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்தா உனக்கு சவட்டு. சார் சார் ப்ளீஸ் மகேஷ் மகேஷ் போகாதீங்க. ப்ளீஸ் மகேஷ் நீங்க போ வரதா. நான் அப்பவே பழகில்ல. போ போ. வரதா வேண்டாம், நீ போ. நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம். ஐயா ஐயா அண்ணா 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 அண்ணா. அப்பா சும்மா சொல்லக்கூடாது. ஸ்னேகா தலையில ரொம்ப அழகா மண்ணை வாரி போட்டுட்டு. ஆமா. யோ இவனை விட்டா ஊர்ல வேற மியூசிக் டைரக்டரே இல்லையா? அவர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற குதிரைன்னா இவன் ஜெயிக்கிற குதிரை இல்லையா, உதைக்கிற கழுத. மகேஷ் ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறீங்க? ஒருத்தர்கிட்ட இப்படியே கோமா சான்ஸ் கேக்குறது? எனக்கு எல்லாம் தெரியும், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஹானர் பண்ண தெரியாது இவன்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா? நீ வா போலாம். மகேஷ் ஏறு. போயிட்டாங்களா? அண்ணா 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 நானும் வரேண்ணா. வருது, வண்டியை திருப்பிட்டு வரேன். என்ன வச்சுட்டு உங்களுக்கு திருப்புறது கஷ்டம். என்ன திருப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டார். ஐயோ அந்த இன்னொரு சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். இவன் முறைச்சிட்டு போயிட்டான். காலையில யாரு முகத்துல முழிச்சனோ தெரியல. இவன் எப்படி பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனானே தெரியல. மனுஷன்ல மதிக்க தெரியல. இவன் எப்படி
மக்களுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணுவா. மகேஷ் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த விஷயம் தான் முடிஞ்சு போச்சுல்ல. பேரர் சொல்லுங்க மேடம். மகேஷ் என்ன சாப்பிடுறீங்க? நீயே ஆர்டர் பண்ண. கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லட்டுமா? 2 கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு ஓகே மேடம். இந்த இந்திரா மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்தாலே என்னால சகிச்சுக்க முடியல. மகேஷ், வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காம என்னென்னமோ விஷயம் நடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம அதிர்ச்சி அடையவோ விரக்தி அடையவோ கூடாது. ஸ்னேகா, நல்லா இருக்கியா? மகேஷ், மகேஷ், வீரலட்சுமி. ஏன் ஸ்னேகா நடுங்குற? பயப்படாத, நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்னது? நீ என்ன சொல்ற? ஓ, மகேஷ் உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? மகேஷ், நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய் செக் பாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஸ்னேகா, முன்ன விட நீ இப்ப ரொம்ப அழகா இருக்கே. நாளை பின்ன மகேஷ் உன்னை கைவிட்டால் வெச்சுக்கோ. ஏய் வீரலட்சுமி. அட கோபப்படாத தம்பி. ஸ்னேகா, அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் ஒருத்தி இருக்கேன், அது மறந்துடாத. உன்ன மாதிரி மகாலட்சுமிக்கு இந்த வீரலட்சுமி வீடு எப்பவுமே திறந்தே இருக்கும். வரட்டா? வரேன். மகேஷ், இந்த வீரலட்சுமி. Thank you. இந்த வீரலட்சுமி. ஸ்னேகா, கவலைப்படாத. இனிமே வீரலட்சுமினால் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எப்படி? அவ வர வழிய நான் அடைச்சிட்டேன் நிரந்தரமா. எப்ப மகேஷ்? எப்படி? இப்ப அதுவா முக்கியம். முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடி. இனிமே வீரலட்சுமினால நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அந்த சந்தோஷத்தை கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு கொண்டாடுவோம். குடி. எனக்கு புரிஞ்சு போச்சு மகேஷ். அந்த வீரலட்சுமி என்னமோ 1 லட்சம் செக் பாஸ் ஆயிடுத்துன்னு சொன்னாலே, அப்படின்னா? அப்படிதான். நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடி. நீங்க என்ன விலைக்கே வாங்கிட்டீங்களா? ஸ்னேகா, சொல்லுங்க, எனக்காக 1 லட்சம் செட்டிலே பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, அது அப்படி இல்ல. இல்ல, அவகிட்ட 1 லட்சம் பணம் கொடுத்தீங்களா இல்லையா? ஸ்னேகா, கத்தாத. ஆமா, கொடுத்தேன். ஏன் மகேஷ், ஏன் கொடுத்தீங்க? ஏன் இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணீங்க? ஸ்னேகா, உட்காரு. முடிஞ்சு போனதை திரும்ப கிளறாத. மாட்டேன். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க. நான் என்ன கடைசரக்கா? ஸ்னேகா, என்ன ஸ்னேகா இப்படி பேசுற? எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேற வழி தெரியல. அதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அப்படிதானே? இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஸ்னேகா, சொன்னா கேளு. ஸ்னேகா, இங்க பார். ஸ்னேகா, விட்டுருங்கம்மா, என்ன விட்டுருங்க. நான் சொன்ன கேளு. என்னடி விடுறது? ஏய், என்னடி ரொம்ப பிகோவ் பண்ணிக்கிற? போடி. என்னடி செலுத்துக்கிட்டு வந்து நிக்கிற? உனக்கு எனக்கு கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். முடியலையா? ஆமா, இன்னும் முடியல. அப்போ சரி, செட்டில் பண்ணிடுவோம். ஏற்கனவே 1 லட்சம் கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டார் உன் ஆளு. உன் பங்குக்கு நீ ஏதாவது தரணுமா? ஆமா, என் பங்குக்கு நானும் ஏதோ தரணும். கொடுத்துடுமா, சீக்கிரம் கொடுத்துடு. ஏய் ஸ்னேகா, வீரலட்சுமி பிள்ளை கேளு. யார்? உன்னை ஏய் ஸ்னேகா, சும்மா இருக்கிறவளை சீண்டு விட்டுட்டா போறே. உன்னை விட மாட்டேன்டி, விட மாட்டேன். வீரலட்சுமி, ஏய்